உண்மையான தொண்டர்கள் 90% மேற்பட்ட கிளை செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள், நகரச் செயலாளர்கள், மாவட்ட செயலாளர்கள், மாவட்ட நிர்வாகிகள், பிற சார்பு நிர்வாகிகள், இப்படி தமிழகம் முழுவதும் இருக்கிற நிர்வாகிகள் 90% பேர் இந்த இயக்கத்தை நம்பி அது வெற்றியாலும் சரி தோல்வியாலும் சரி தோல் கொடுக்க தயாராக இருக்கிறோம். இன்றைக்கு இந்த இயக்கத்தை வைத்து லட்சங்கள் கடந்த கோடிகளை சம்பாதித்தவர்கள் இன்றைக்கு இந்த இயக்கத்துக்கு துரோகம் செய்யும் பொழுது உண்மையிலே மனசு வலிக்கிறது. அதனால இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய துயரமான சம்பவத்தில் நாங்கள் பார்த்து அழுந்து போச்சு. 1996 மிகப்பெரிய தோல்வியை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பெற்றார்கள். 4 சட்டமன்ற உறுப்பினர் தான் அன்றைக்கு எங்களுக்கு கிடைத்தது. தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய ஒரு தோல்வி. ஆனால் மீண்டும் 98 ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்றோம். மீண்டும் 2001 ஒரு மிகப்பெரிய ஆட்சி மாற்றம் தமிழ்நாட்டில் ஏற்பட்டது. புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக வந்தார்கள். அதனால எங்களுக்கு வெற்றி தோல்வி சகஜம். இதை பார்த்துட்டு ஒரு இன்னொரு மாற்று கட்சிக்கு ஓடுறது, அதாவது நாம ஒரு பாலிசி, நாம எங்க தலைமையில் ஒரு கூட்டணி, நாம ஒரு கொள்கையை பேசுறோம், அந்த கொள்கைக்கு விரோதமா பேசுகிற ஒருவரோடு எந்த அடிப்படை வாதமும் எந்த ஒரு அடிப்படை கொள்கையும் தமிழ்நாட்டு மக்களுக்கு சொல்லாத ஒருவர் ஒரு திரை மாயையிலே ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறார். குழந்தைகளை ஏமாற்றி இந்த குழந்தைகளை கூப்பிட்டு சாக்லேட் கொடுத்து வாங்கன்னு கூட்டிட்டு போவாங்கல்ல, அந்த மாதிரி குழந்தைகளை வச்சு பிரச்சாரம் பண்ணி இன்றைக்கு ஒரு வெற்றியை பெற்றுட்டு, ஒரு வெற்றியை பெறட்டும் தப்பு கிடையாது, அவர் ஆட்சி அமைக்கிட்டு தப்பு. ஒரு மிகப்பெரிய இயக்கத்தை, கிட்டத்தட்ட 1.5 கோடி 2 கோடி தொண்டர்கள் கொண்ட இயக்கத்தை இன்றைக்கு உடைக்க முயற்சி செய்து ஒரு மிகப்பெரிய குதிரை பேரத்தை நடத்தி இருக்கிறார். அந்த குதிரை பேரம் அவர்களை சும்மா விடாது. ஏற்கனவே பல்வேறு வழக்குகள் இந்தியா முழுவதும் நீங்க பார்த்துருப்பீங்க, நிரூபிச்சிருக்கு. குதிரை பேரத்தில் ஏற்பட்ட அத்தனை அரசியல் கட்சிகளும் தண்டனைக்கு உள்ளாவார்கள், தண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதனால இன்றைக்கு ஈடுபட்டிருக்கிற இந்த அரசியல் தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழ்நாட்டுடைய கலாச்சாரத்துக்கும் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கும் ஒரு முட்டுக்கட்டை போடுவதாக அமைஞ்சிருக்கு. இன்னைக்கு வேணும்னா ஒரு மிகப்பெரிய வெற்றி மாதிரி அவங்களுக்கு தெரியலாம், ஒரு மிகப்பெரிய வெற்றியை அவங்களுக்கு மக்கள் கொடுத்துடல. ஒரு சிறுபான்மை அரசாத்தான் மக்கள் வெற்றியை கொடுத்துருக்காங்க. அதற்காக கட்சிகளை உடைக்கும் வேலையை அவர்கள் செய்யக்கூடாது. அதனால அதிமுக என்பது மிகப்பெரிய ஒரு ஆலமரம். இந்த ஆலமரத்துல கிளைகள் அப்பப்ப பிரிஞ்சு போகும், விழுந்துரும், வெட்டி எடுத்துட்டு போயிடுவாங்க. இதுதான் இன்னைக்கு நடக்குது.